அர்ஜுனன் தனது அம்பை விடுகிறான். அந்த அம்பு ஒரு வீரனை மட்டும் அல்ல, ஒரு வாழ்நாளின் வேதனையையும் முடித்தது. இந்த மரணம் இன்னும் பெரிய உண்மையை வெளிக்கொணரும். கர்ணன் யார் தெரியுமா? போர் முடிந்தது, வெற்றி கிடைத்தது. ஆனால் அமைதி மட்டும் வரவில்லை. குருக்ஷேத்திரம் அமைதியானது. ஆனால் கங்கை கரையில் இன்னும் ஒரு புயல் எழுந்து கொண்டிருந்தது. ஒரு உண்மை, மரணத்தையும் விட கொடூரமான உண்மை. 18 நாட்கள் பூமி இரத்தம் குடித்தது. இப்போது அதே பூமி சாம்பலாக மூச்சு விடுகிறது. கங்கை கரையில் பாண்டவர்கள் நின்றார்கள். ராஜாக்களாக அல்ல, உடைந்த மனிதர்களாக அவர்கள் தர்ப்பணம் செய்தார்கள். தாங்கள் கொன்றவர்களுக்கே. யுதிஷ்டிரன் தர்மத்தின் உருவம். ஆனால் இன்று அவனது கைகள் நடுங்கின. பயத்தால் அல்ல, பாவத்தின் பாரத்தால். ஒவ்வொரு துளி நீரும் இரத்தத்தை விட கனமாக இருந்தது. அவனின் பின்னால் ஒரு தாய் நின்றாள். குந்தி. போரின் வேதனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு இரகசியத்தை சுமந்தவள். தன் மகன்களிடம் கூட மறைத்த உண்மை. ஆனால் இன்று அமைதி அவளுக்கு போதவில்லை. மகனே, இன்னும் ஒருவருக்காக நீர் செலுத்த வேண்டும். அம்மா, அம்மா, நாம் எல்லோருக்கும் செய்துவிட்டோம். யார் மீதம் இருக்கிறார்? ஒரு கேள்வி வரலாற்றையே சிதைக்கப் போகிறது. சூதபுத்திரன் என்று அவமதிக்கப்பட்டவன் ஒரு ராஜா, தன் உரிமையை அறியாமல் வாழ்ந்தவன். அவன்தான் என் தலைமகன். சூரியபுத்திரன் ஒளியாக பிறந்தவன், ஆனால் இருளில் மறைக்கப்பட்டவன். சூரியனின் மகனுக்காக நீர் செலுத்து. உன் அண்ணனுக்காக, கர்ணனுக்காக. அந்த நொடி காலமே நின்றது. அர்ஜுனன் தன் காண்டீவத்தை கீழே விட்டான். பீமன் அமைதியாக நின்றான். இந்த உண்மையை கேட்ட கணமே தர்மனின் நெஞ்சம் வெடித்தது. அண்ணன் என்று தெரிந்திருந்தால் இந்த ஆட்சியை அவன் காலடியில் சமர்ப்பித்திருப்பேனே என்று கதறினார். ஒரு இரகசியம், ஒரு தேசத்தின் மன்னனாக வேண்டியவனை அனாதையாக வீழ்த்திவிட்டது. எதிரி உன் ரத்தம் என்றால், நீ வென்ற போர் உன் சகோதரனை கொன்றது என்றால். யுதிஷ்டிரன் ஒரு இராஜ்யத்தை வென்றான், ஆனால் தன் ஆன்மாவை இழந்தான். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? பாண்டவர்கள் உண்மையில் வென்றார்களா?